ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 26ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, மக்கள் போராட்டத்தின் போது வாள்களுடன் நுழைந்த குழு, மானிப்பாய் போலீஸ் நிலையம் முன்பாக நேற்றிரவு உச்சகட்ட பதற்ற நிலை. மானிப்பாய் போலீஸ் நிலையம் முன்பாக நேற்றிரவு பொதுமக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அங்கு வாள்களுடன் வந்த குழுவால் பதற்றம் ஏற்பட்டது. மானிப்பாய் கட்டுடை பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற விபத்தில் குடும்ப பெண்ணொருவர் உயிரிழந்தார். இதையடுத்து மானிப்பாய் போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக பொதுமக்கள் ஒன்று கூடி இந்த இறப்புக்கு நீதியை பெற்றுத்தருமாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது 3 மோட்டார் சைக்கிள்களில் வாள்களுடன் சிலர் வந்ததால் பொதுமக்கள் மத்தியில் பதற்றம் ஏற்பட்டது. மக்கள் உஷாரடைந்ததை அடுத்து 2 மோட்டார் சைக்கிள் வந்தவர்கள் தப்பி ஓடிய நிலையில் ஒரு மோட்டார் சைக்கிள் பெட்ரோல் இல்லாமல் நின்றுள்ளது. அந்த மோட்டார் சைக்கிளின் பின்னால் வாளுடன் இருந்தவர் மோட்டார் சைக்கிளை விட்டு இறங்கி தப்பி ஓடினார். மோட்டார் சைக்கிளுடன் நின்றவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, IMF செயற்திட்டங்களை சட்டமாக்குவது நியாயமற்றது, ஹர்ஷ டி சில்வா சுட்டிக்காட்டு. சர்வதேச நாணயத்தின் செயற்திட்டங்களை பொருளாதார நிலைமாற்ற சட்டவரைவு ஊடாக சட்டமாக்குவது நியாயமற்றது. ஏனெனில் இந்த அரசாங்கம் இன்னும் 2 மாதங்களே பதவியில் இருக்கும் என்று அரச நிதி தொடர்பான குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்ததாவது, அரச நிதி முகாமைத்துவ சட்டமூலம் குறித்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இவ்வாறான சட்டவரைவுகள் 2022ஆம் ஆண்டு இயற்றப்பட்டிருந்தால் அப்போதைய ஜனாதிபதி முட்டாள்தனமான தீர்மானத்தை எடுத்து நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியிருக்க மாட்டார். எதிர்க்கட்சி என்பதால் நாங்கள் அனைத்தையும் எதிர்க்கப் போவதில்லை. இந்த சட்டவரைவுக்கு முழுமையாக ஆதரவு வழங்குவோம். இருப்பினும் ஒரு சில விடயங்கள் குளிர்நிலையின் போது திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளோம். இதற்கு முன்னர் அரச நிதி பொறுப்பு தொடர்பான சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்துக்கு பொறுப்பு கூறல் அதிகாரம் வழங்கப்படவில்லை. தற்போது உருவாக்கப்பட்டுள்ள அரச நிதி முகாமைத்துவ சட்டமூலத்திலும் பொறுப்பு கூறல் தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை. ஆகவே சட்டத்தின் ஏற்பாடுகளின் அம்சங்களுக்கு பொறுப்பு கூறல் அத்தியாவசியமாக்கப்பட வேண்டும். சட்டவரைவின் 15வது உறுப்புரையில் அரசின் முதன்மை செலவுகளை 13% வரையறுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகில் எந்த நாடுகளிலும் முதன்மை செலவுகளை வரையறுக்கும் சட்டங்கள் காணப்படுகின்றன. 20%க்குள் தான் செலவுகள் வரையறுக்கப்படுகின்றன. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டுமாயின் அரச வருமானத்துக்கும் செலவுகளுக்கும் இடையில் இணக்கப்பாடான தன்மை காணப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, புலிகள் மீதான தடை உடன் ரத்து செய்க, மதிமுகவின் வைகோ மனு. தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை இந்திய மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். விடுதலை புலிகள் மீதான தடை தொடர்பில் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் புதுடில்லி அரசு பல்வேறு பரிசீலனைகளை மேற்கொண்டது. இதைத் தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு புலிகள் மீதான தடையை தொடர்வதாக இந்திய அரசு அறிவித்தது. விடுதலை புலிகளின் இயக்கம் தமிழ்நாட்டில் ரகசியமாக செயற்படுகிறது. அனைத்து தமிழர்களுக்குமான தனிநாடு என்ற கோரிக்கையில் புலிகள் அமைப்பு தொடர்ந்தும் வலுவாகவே உள்ளது. இந்தியாவின் இறையாண்மை, ஒருமைப்பாடு ஆகியவற்றுக்கு புலிகளின் நோக்கம் எதிரானது மட்டுமல்லாமல் இந்தியாவின் பாதுகாப்புக்கும் அந்த அமைப்பு அச்சுறுத்தலாகவே உள்ளது உள்ளிட்ட காரணங்களால் தான் இந்த தடை தொடர்வதாக அறிவிக்கப்பட்டது. இவ்வாறானதொரு பின்னணியிலேயே புலிகள் மீதான இந்த தடை நியாயமற்றது எனவும் தடை உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இந்த வழக்கில் தன்னையும் ஒரு தரப்பினராக சேர்த்து கொள்ள வேண்டும் என்று வைகோ டில்லி தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அவருடைய மனு பரிசீலனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணைக்காக ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வெலிகடை படுகொலை ஜாலில் நேற்று அஞ்சலிப்பு. வெலிகடை சிறையிலும் இலங்கையின் இதர சிறைகளிலும் படுகொலைக்கு உள்ளான சிறை கைதிகளின் நினைவேந்தல் யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் ஜாழ் நகரில் அமைந்துள்ள தந்தை செல்வா கலையரங்கத்தில் நேற்றைய தினம் இந்த நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டது. நிகழ்வில் 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை இனக்கலவரத்தின் போது வெலிகடை சிறைச்சாலையில் காவு கொள்ளப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளையும் இலங்கை சிறைகளிலும் தடுப்பு முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு காலகட்டங்களில் சாவினை தழுவிய தமிழ் அரசியல் கைதிகளையும் நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து நினைவுரைகளும் இடம்பெற்றன. மேற்படி நிகழ்வில் சர்வமத தலைவர்கள், அரசியல் கைதிகளின் பெற்றோர்கள், உறவினர்கள், முன்னாள் அரசியல் கைதிகள், சர்வகட்சி அரசியல் பிரதிநிதிகள்,
சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், ஆசிரியர் சமூகத்தினர் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பொலிஸ்மா அதிபர் விடயத்தில் பிரதமர் இன்று விசேட அறிவிப்பு. பொலிஸ்மா அதிபர் விடயத்தில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன இன்று காலை விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிடவுள்ளார். பொலிஸ்மா அதிபராக தேசப்பந்து தென்னக்கோன் செயற்படுவதற்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து நேற்று முன்தினம் உத்தரவிட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் அரச உயர்மட்டங்களில் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இவ்வாறான பின்னணியிலேயே பிரதமரால் இன்று அறிவிப்பு ஒன்று வெளியிடப்படவுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மூத்த இடதுசாரி தலைவர் விக்ரமபாகு நேற்று மறைவு. தமிழர்களே மூத்த குடிகள் என்று தெற்கில் அச்சமின்றி முழங்கியவர். நவ சமசமாய கட்சியின் தலைவரும் மூத்த இடதுசாரி அரசியல்வாதியுமான கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்ன நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு தனது 81வது வயதில் காலமானார். நீண்ட காலமாக சுகவீனமிட்டிருந்த அவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சையின் போது உயிரிழந்தார் என்பதை அவரது கட்சி உறுதிப்படுத்தியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக 2024 ஜனாதிபதி தேர்தலில் களம் காணவுள்ள வேட்பாளர்கள். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பலர் களம் இறங்க உள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, ஜேவிபி தலைவர் அன்ரோகுமார் செனாயக்க, விஜயதாச ராஜபக்ச, சரத் பொன்சேகா மற்றும் தமிழ் பொது வேட்பாளர்கள் களம் காணவுள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் திகதி இன்று அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையில் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச மற்றும் சரத் பொன்சேகா ஆகியோரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக உத்தியோகபூர்வமாக நேற்று அறிவித்துள்ளனர். இதேவேளை தம்மிக்க பெரியரோவும் இத்தேர்தலில் களங்காண்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இதன் காரணமாக இதுவரை இருந்து வந்த ரணில், அனுர, சஜித் என்ற மும்முனை தேர்தல் போட்டிக்களமானது விரிசலடைந்து பலமுனை தேர்தல் களமாக மாற்றமடைந்துள்ளது. எனவே தனித்து பெரும்பான்மையினரின் வாக்கள் மூலம் அறுதி பெரும்பான்மையினை எவரும் பெற முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளதோடு சிறுபான்மையினரின் வாக்களினையும் பெறும் வேட்பாளர் மாத்திரமே அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றியீட்டி இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதியாகும் வாய்ப்பினை பெற முடியும் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புலிகளை பிளவுபடுத்தியது போல் ரணில் பெரமுனவை பிளவுபடுத்தி விட்டார். ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கியதற்கு எமக்கு கிடைத்த பரிசு நாமல் விரக்தி. விடுதலை புலிகளை பிளவுபடுத்தியது போல் பெரமுனவை ரணில் பிளவுபடுத்தி விட்டார். ஜனாதிபதிக்கு நாம் வழங்கிய ஆதரவுக்கு எமக்கு கிடைத்த பரிசு இதுவே என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பொதுஜன பிரமுன கட்சியின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாங்கள் முழு ஆதரவை வழங்கினோம். எமக்கு பொருத்தமில்லாத விடயங்களை அவர் செய்தாலும் இன்று வரை நாங்கள் எதுவும் கூறவில்லை. ஆனால் கட்சி இரண்டாக பிளவுபட்டதுதான் நமக்கு கிடைத்த பரிசு. எனவே எதிர்காலத்தில் அரசியல் முடிவொன்றை எடுப்போம். ஆனால் ரணிலுக்கு நாங்கள் உண்மையாகவே உதவி செய்வோம். அவர் அதை மொட்டுவுக்கு செய்யவில்லை. அவர் வரும்போதே அது எமக்கு தெரியும். ஐக்கிய தேசிய கட்சியை உடைத்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, நல்லாட்சி அரசாங்கம், ஜேவிபி உடைந்தது. விடுதலை புலிகளும் உடைக்கப்பட்டனர். நாங்கள் இன்றும் ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடி வருகின்றோம். இணக்கம் ஏற்பட்டால் அரசாங்கம் ஒன்றை அமைப்பது தொடர்பில் விவாதிக்க நாங்கள் தயார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ள அனைவருடனும் கலந்துரையாடுவோம். அதன் பின்னரே இறுதி முடிவு எடுப்போம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வவுனியா குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் இடமாற்றம், சில தினங்களுக்கு சேவைகள் இடைநிறுத்தம். வவுனியா குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் இடமாற்றப்பட்டுள்ளதோடு அதன் சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் வவுனியா வெளிச்சுற்று வீதியில் அமைந்துள்ள பிராந்திய அலுவலகம் 2024 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி முதல் காமினி மகாவித்தியாலயத்திற்கு முன்னால் மன்னார் வீதி வவுனியா எனும் முகவரியில் அமைந்துள்ள கட்டத்தில் நிறுவப்பட உள்ளது என குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. எனவே வெளிச்சுற்று வீதி வவுனியா எனும் முகவரியில் அமைந்துள்ள தற்போது பொதுமக்கள் சேவைகளை வழங்கி வரும் பிராந்திய அலுவலகத்தின் உத்தியோகபூர்வ கடமைகள் 2024 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடையும். அதற்கமைய 2024 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி முதல் 2024 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரையில் இந்த திணைக்களத்தின் வவுனியா பிராந்திய அலுவலகத்தின் மூலம் பொதுமக்கள் சேவைகள் மேற்கொள்ளப்பட மாட்டாது.
மேற்குறிப்பிட்ட இடத்தில் நிறுவப்படும் புதிய பிராந்திய அலுவலகத்தின் மூலம் 2024 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி முதல் மீண்டும் பொதுமக்கள் சேவைகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் விடுத்த ஊடக அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. பலம்பரி பத்திரிகையின் 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பொலிஸ்மா அதிபரை ஜனாதிபதியால் நியமிக்க முடியாது. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பினால் பொலிஸ்மா அதிபருக்கு மட்டும் தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ள நிலையில் பொலிஸ்மா அதிபர் பதவி வெட்டமில்லை என ஜனாதிபதிக்கு சட்ட ஆலோசனை கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 21வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி பொலிஸ்மா அதிபர் பதவி வெற்றிடமாக இல்லாத நிலையில் ஜனாதிபதியால் பதில் பொலிஸ்மா அதிபரை நியமிக்க முடியாது என அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக சம்பந்தப்பட்ட சட்ட பிரச்சினை தீர்க்கப்படும் வரை பொலிஸ்மா அதிபர் பதவி காலியாகவே இருக்கும் என அரசாங்க தகவல்கள் திணைக்களம் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஓய்வூதியதாரர்களுக்கு விசேட கொடுப்பனவு அமைச்சரவை அங்கீகாரம். அரச சேவையின் ஓய்வூதியதாரர்களுக்கு விசேட மாதாந்த கொடுப்பனவாக 3000 ரூபாய் வழங்குவதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். இதன்படி சம்பள முரண்பாடுகள் நிவர்த்தி செய்யப்படும் வரை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் இந்த விசேட மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். குறித்த கொடுப்பனவு மூலம் 7 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பலன் பெறுவார்கள் எனவும் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது.